ஹாய், நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து பீச்சோடைய vlog வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் நாங்கள் போனோங்க. போய் நின்று பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா திருச்சூர், கேரளாவில் வந்து திருச்சூர்லேருந்து உள்ளே போனோம்னா ஸ்நேகதீரம் பீச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். தம்பி வந்து இது வரைக்கும் பிறந்து வந்து பீச்சே பார்த்தது இல்லையா, சரி அவனுக்காக கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தண்ணி வந்து ஒரு மாதிரி கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தண்ணி அலை வரக்குள்ளே வந்து எங்களுக்கு கருப்பாக வந்த நாளைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி இருந்தாலும் நாங்கள் பார்த்தோம் அது எதனால் வந்திருக்கு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுக பெறராக நதியினில் நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர். தண்ணிலாம் கிளியராக தான் வந்திருக்குது. அந்த ஏரியா அந்த இருக்கிற மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது. அந்த கருப்பாக இருக்கிறது வந்துட்டு அந்த மண் தான் வந்துட்டு அலை வரும்போது அடிச்சுக்கிட்டு வரும்போது தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த அலை வந்து கருப்பாக தெரியுது. அதனால தான் வந்து அந்த அலை அந்த இடம் ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. மண் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தம்பி வந்து அப்பயே எனக்கு விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வந்துட்டு எனக்கு அது மண்ணை பார்த்தோன்னே கருப்பு தண்ணியாக வருது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கருப்பு தண்ணியாக வந்தனால நாங்கள் எதுவுமே போகல. அப்புறம் குஷியில் அவங்க அத்தை அவங்க மாமா கூட கொஞ்ச நேரம் உள்ளே போய் கால் நினைச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்தோம். எல்லாம் நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்த தண்ணி தான் வந்து எங்களுக்கு கருப்பாக இருந்த நாளைக்கு கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அதில் வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சு. நாங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் சீக்கிரமாக வந்து அதை பார்த்துடணும், இருட்டாகிறதுக்குள்ளே பார்த்துடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வந்தோம். அப்பயும் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருந்த நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இருட்டாயிடுச்சு. இருட்டானவும் தம்பி போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு கொஞ்சம் நேரம் அவனுக்கு மண்ணில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தம்பி இருட்டாகிற வரைக்கும் விடவே இல்லை. கடைசியாக வந்து இருட்டும் ஆயிடுச்சு. எல்லாரையும் வந்துட்டு மேலே வாங்கன்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் கிளம்பல. அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படியோ ஒரு 7 மணிக்கிட்ட நாங்கள் பீச்சிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய ஃபுல் vlog வந்து பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.